ஹாய், செம்பருத்தி பூ ஒரு 7, 8 பூ, செம்பருத்தி இலை வந்து ஒரு 7, 8, கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா வந்து அலசி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டே வந்து நல்லா வந்து வீட்டுக்குள்ளேயே நிழல்ல நான் வந்து காய வச்சுட்டேன். அப்புறம் வந்து 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 11 மணி அடிக்கிற வெயிலில் வந்து காய வச்சு நல்லா மொறுமொறுன்னு அந்த மாதிரி எடுத்து வச்சாச்சுங்க. இது கூட வந்து மிக்சியில் வந்து நான் போட்டு அரைச்சிக்கிறேங்க. நல்லா வந்து கொரகொரப்பாக நல்லா ஒரு நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் நம்ம சேர்த்துட்டு நான் அரைச்சிக்க போகிறேங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாகவே வந்து அரைப்படலை. ஏன் கேட்டிங்கன்னா மிக்ஸி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தானே போட்டேன், அதனால் வந்து சரியாக அரைப்படலை. 1, 2ஆக அரைச்சிட்டு நான் கையிலேயே நல்லா வந்து நுணுக்கி விட்டுட்டேங்க. இப்போது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொட்டிடலாம். எப்படி வேணால் அரைச்சிக்கலாம், நைஸாகவும் அரைக்கலாம், இந்த மாதிரியும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுவிட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ஊற்றிக்கலாம். அதுக்கு எண்ணெய் வந்து நம்ம கடையில் வாங்காமல் செக்கெண்ணெயாக நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் ஒரு 2, 3 பொருள் சேர்க்கலாம். பட் நான் அந்த எனக்கு டைம் இல்லை, அதை வந்து நான் சேர்க்கல. அதனால் இது மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயை ஊற்றினக்கப்புறமா நல்லா மூடி போட்டு வச்சுட்டு ஒரு குலுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு 2, 3 நாளைக்கு அப்படியே வந்து எடுத்து திருப்பி குலுக்கிட்டு வச்சிடலாங்க. அப்படியே வந்து எண்ணெய் கலர் சேஞ்ச் மாறுதா இல்லையான்னு பார்ப்போம். மாறினாலும் மாறலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட சத்தெல்லாம் எண்ணெயில் இறங்கியிருக்கும். அப்புறமா கூட நம்ம வந்து வடிகட்டி கூட நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நீங்கள் தேய்க்கிறதா தேய்ச்சிக்கலாம். என்னென்னா அந்த தூள்லாம் வந்து அப்படியே வந்து தலையில் இருக்கும். அதனால் வடிகட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்படி தேய்ச்சினா தேய்ச்சிக்கலாம், எப்படி வேணால் நம்ம தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறமா பார்க்கலாம். எனக்கு வந்து எண்ணெயை அடுப்பில் காய்ச்சி தேய்ச்சனாலே ரொம்பவே அது வந்து ஒரு வாசம் அதிகமாக இருக்கும். அதுவே எனக்கு ரொம்ப தலைவலி எடுத்துரும். அதனால் வந்து நான் எண்ணெயை இந்த மாதிரி பச்சையாகவே ஊற்றி வைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த எண்ணெயோட வாசம் வந்து சூப்பராகவே இருக்கும். நம்மளுக்கு எந்த தலைவலி எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இது. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா முடி வந்து கருமையாகும். மீதி செம்பருத்தி அந்த இதுவும் முடி நல்லா சிக்கிடாமல் நல்லா வந்து சாஃப்டாக வந்து ஸ்லிக்காக நல்லா வந்து வச்சுக்கும். நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.